அதனால சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ஆதம் சஃபியுல்லாஹ், நூஹ் நஜியுல்லாஹ், இப்ராஹிம் கலீலுல்லாஹ், மூசா கலீமுல்லாஹ், ஈசா ரூஹுல்லாஹ். ஒவ்வொரு நபிமாருடைய அந்தஸ்தை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த சபைக்கு வந்து விட்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுறது எல்லாம் கேட்டேன், உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்தஸ்திற்குரியவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூல், உண்மைதான். இப்ராஹிம் கலீலுல்லாஹ், மூசா எல்லாம் சரிதான். ஆனால் வான ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீப்னு சொன்னான். ஹபீபுல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேசர்னு அர்த்தம். கலீலுல்லாஹ்னால அல்லாஹ்வுடைய நேசர்னு அர்த்தம். ஆனா ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குடா. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம். கலீலுல்லாஹ்னா அல்லாஹ்வின் விருப்பத்தை நிறைவு செய்பவர் கலீல். ஹபீபுல்லாஹ்னா இவர்களின் விருப்பத்தை அல்லாஹ் நிறைவு செய்யும்.